Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சமையல் எதுவுமே பார்க்க போறது இல்லைங்க. அதுக்கு பதிலா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற பாத்திரங்களை பத்தி தான் பார்க்க போறோங்க. என்னுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர கலெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இப்போ இந்த பாத்திரங்களை பத்தி பார்க்கலாம். என்னுடைய இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது நான் இன்னைக்கு வீடியோல காமிச்சிருக்க பாத்திரம் எல்லாமே நான் யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கினதுங்க. இதுல எதுவுமே நான் இந்தியால இருந்து எடுத்துட்டு வரல. யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுக்காகவும் 1-2 பாத்திரங்கள் வாங்கிக்கிட்டேங்க. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணி காமிக்க போறேங்க. இந்த முதல் பாத்திரம் இது ஒரு கடாய். தவான்னு சொல்லலாம், கடாயின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஆனா டல் பினிஷிங்க. ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்குது, செம வெயிட். 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா அடி பிடிச்சது இல்ல. எவ்வளவு நீட்டா இருக்குது பாருங்க. இது என்னோட 2வது பாத்திரம். இந்த பாத்திரம் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பாத்திரங்க. இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டா இருக்குது. இது குக் அண்ட் சர்வ் அப்படிங்கிற மாதிரி குக் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க. இதோட மூடி கண்ணாடியால் ஆனது. இந்த பாத்திரமே அழகான ஒரு டிசைன் தாங்க. அவுட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு டல் பினிஷ்ல இருக்கும். அதே மாதிரி அடிப்பக்கத்துல ஒரு எக்ஸ்ட்ரா லேயர், அந்த கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்குதுங்க. இது பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா சூப்பரா இருக்குதுங்க. இப்ப வந்து சமைச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம குழம்பு வகை என்ன செஞ்சாலுமே சமைச்சதுக்கு அப்புறம் பவுல் தேடிட்டு இருக்கணும், அதுக்கு ஒரு மூடி தேடிட்டு இருக்கணும் சர்வ் பண்றதுக்காக டேபிள்ல வைக்க. ஆனா இந்த மாதிரி பாத்திரங்கள்ல நம்ம சமைச்சு இப்படியே மூடிட்டு டேபிள் மேல வச்சிட்டோம்னா பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், பாத்திரமும் அழகா இருக்கு. நம்ம ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது என்னோட அடுத்த பாத்திரம். இந்த பாத்திரத்தை பாத்தீங்கன்னா வெயிட்டே கிடையாதுங்க. இது நீங்க வீடியோல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பாத்திரத்தை இதுக்கும் கண்ணாடி மூடிதான், ஆனா வெயிட்டே இல்ல. இதுலயும் அடியில ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுத்திருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இது ஹெவி கிடையாது. இதுவும் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இங்கதான் வாங்கினேன், ஆனா மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்குதுங்க. அடுத்த பாத்திரம் என்னுடைய ஐக்கியா பாத்திரம். இந்த பாத்திரம் ஒரு ரொம்ப ரொம்ப ஹெவியான பாத்திரங்க. பாக்குறதுக்கு ஒரு இரும்பு சட்டி தூக்குற அளவுக்கு வெயிட் இருக்கும். ஆனா ஒரு சூப்பரான பாத்திரங்க. அடியில பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் இருக்கு, லேயர் இருக்கு. ஐக்கியான்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, ஐக்கியா பாத்திரம். செம வெயிட்டுங்க. ஐக்கியா பாத்திரம் எல்லாமே இப்படிதான். இது 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. ஒரு சூப்பரான பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட இருக்கு. அடுத்ததா நம்ம பாக்குறது இதுவும் ஒரு ஐக்கியா பாத்திரம் தான். முந்தி பார்த்தது வந்து ஒரு அகலமான பாத்திரம். இது வந்து அகலம் கம்மி, ஆனா ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க. இதுவும் நல்ல வெயிட் உள்ள ஒரு பாத்திரம். இதுலயே ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் லேயர் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட இருக்குதுங்க இந்த பாத்திரம். இது ஒரு சூப்பரான பாத்திரம். இதையும் 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 2 பாத்திரமும் ஒன்னாதான் வாங்கினேன் நானு. அடுத்தது ஒரு புத்தம் புதிய பிராண்ட் பாத்திரங்க. இந்த பாத்திரத்தை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, புதுசா அப்படியே இருக்குது. கடாய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதோட மூடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால ஆயிருக்குதுங்க. உள்ள பாத்தீங்கன்னா டல் பினிஷா இருக்கும், அவுட் சைட்ல நல்லா பளபளன்னு இருக்குது. இதோட விலை வந்து $25, ஆனா எனக்கு ஆஃபர்ல $16.99 கிடைச்சது. இப்ப இந்த பாத்திரத்தை பாத்தீங்கன்னா உள்பக்கம் டல் பினிஷ்ல இருக்கும், செம வெயிட்டான பாத்திரம். அடிப்பக்கம் பார்த்தோம்னா அடிப்பக்கத்திலேயே ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்குது. சீக்கிரமா அடி பிடிக்காத ஒரு பாத்திரம்னு நினைக்கிறேன், மற்ற பாத்திரங்கள் போலவே. ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்குதுங்க. இதுவும் ஐக்கியா பாத்திரம் மாதிரி இரும்பு சட்டி தூக்குற மாதிரி இருக்குது வெயிட். இப்ப அடுத்த பாத்திரத்துக்கு போனா அடுத்தது 2 பாத்திரம் ஒன்னா வச்சிருக்கிறேங்க. இது ரெண்டுமே சாஸ்பன் தான். இந்த 2 பாத்திரத்துக்குமே கண்ணாடி மூடி கொடுத்திருக்காங்க. இது கூட நம்ம சமைச்சு அப்படியே வச்சுக்கலாம், டேபிள்ல குக் அண்ட் சர்வ் மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இந்த பாத்திரம் வெயிட்டே இல்லைங்க. நான் ஏற்கனவே ஒண்ணு காமிச்சேன் இல்லைங்களா, அதே பிராண்டு தான். இதுக்கு வெயிட்டே கிடையாது இந்த பாத்திரத்துக்கு.
வெயிட் இல்லாத ஒரு பாத்திரம். ஆனா இதுக்கும் எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அடியில ஒரு லேயர் இருக்குது. ஆனா அது வெயிட் இல்ல. இந்த 2 பாத்திரமும் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்குது. மொத்தம் அந்த முந்தி காமிச்சது இந்த 2 பாத்திரம் 3 பாத்திரமே மேட் இன் இந்தியா தான். இப்ப என்னோட பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தா இவ்ளோ பளபளன்னு இருக்குது. ஒருவேளை புதுசா வாங்கி காமிக்கிறாங்களோன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் முக்கால்வாசி 3 வருஷமா 2 வருஷமா 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரங்கள் தாங்க. எல்லாமே டிஷ்வாஷர்ல போடுறதுனால நல்லா பளபளன்னு கழுவி வந்துடுதுங்க. பாக்குறதுக்கு எப்பவுமே புதுசாட்டம் இருக்குங்க. நீங்களும் உங்களோட ஸ்டெயின்லெஸ் பாத்திரங்கள் எல்லாம் எப்பவுமே எப்பாவது குக்கிங்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ற பாத்திரங்களானா நல்லா கழுவிட்டு துணியில தொடச்சிருங்க. ஏன்னா உப்பு தண்ணி இருந்ததுன்னா அது கரைப்படியும், புள்ளி புள்ளியா இருக்கும். அதனால தொடச்சு வச்சிருங்க எப்பவுமே. அப்ப நம்மளோட பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நீட்டா இருக்குங்க. நீங்க என்னோட வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பாத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.